சென்னையில் ஃபுட் பிளாக் பண்ணாலும் வியூஸ் போகாது, கோயம்புத்தூர் வந்தாலும் போகாது, அது வேறு விஷயம். சரி ஒரு சேஞ்சுக்கு கிளம்பி விளாண்டு கோயம்புத்தூர் வந்தாச்சு. என் ஃப்ரெண்டு கால் அடித்தா வந்தோடனே பைக்கை பிடிங்கிட்டான். அவன்ட்டு பைக்கை பிடிங்கிட்டு எங்கேயா லாங்காக போகலான்னு நினச்சேன். சென்னையில் இருக்க டிராஃபிக்கோட கோயம்புத்தூரில் டிராஃபிக் ரொம்ப கம்மி. சூப்பராக இருந்துச்சு ஓட்டுறதுக்கு, ரோடெல்லாம் பார்க்க. அப்படியே லாங் டிரைவ் எடுத்துகிட்டு வரும்போது தான் ஒரு ஆஃப்டர்நூன் எங்கேயா சாப்பிடலாம் போகும்போது தான் இந்த க்ரீன் ரெஸ்டாரண்ட்டை பார்த்தேன். இது கரெக்டாக எங்கன்னா பிளாக் தண்டர் கொஞ்சம் முன்னாடி இருக்குது. கொஞ்சம் லாங்காக போனதுனால இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தேன். உள்ளே போனால் அந்த குடிசை செட்டப்பில் இருந்ததா, ஊர் செட்டப்பில் இருந்தாலும் சரி சாப்பாடு நல்லா இருக்குன்னு உள்ளே போய் நம்பி உள்ளே போய் ஏமாந்ததான் மிச்சம். 1 o'clock போனேன், என்னென்ன இருக்குன்னு கேட்டால் மட்டன் பிரியாணிலாம் இல்லைன்ட்டாங்க. அதுக்காட்டியும் காலின்ட்டாங்க. சரி இவங்க செயலியா இல்லை காலியான்னு எனக்கு தெரியல. சரி ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம். சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தான் வாங்கினேன். டேஸ்ட் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. எனக்கு அந்தளவு இந்த பிரியாணி பிடிக்கல. அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் வாங்கி ட்ரை பண்ணேன். நல்லா எலும்பாக கொடுத்தாங்க. ஃபைனலாக வந்து சிக்கன் ரைஸும் அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட்டும் வாங்கினேன். ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட்டும் ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. ஃபைனலாக ஆம்லேட்டை சாப்பிட்டு பில்லை பே பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஹோட்டல் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு உள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஏமாந்த ஏதாவது சம்பவம் வந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எங்கே சாப்பிட்டோம் என்ன பண்ணோன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.